அனைவருக்கும் வணக்கம். சாயந்தரம் ஒரு குழந்தை வெளியே விளையாட போயிருக்குது, விளையாட போன குழந்தை நைட்டு சாப்பிட வந்துடும் அப்படின்னு தான் எல்லா பெற்றோர்களுமே நினைச்சிட்டு இருப்பாங்க. நைட்டு 10 மணியாயும் வரல, 11 மணியாயும் வரல, விடிஞ்சதுக்கு அப்புறம் வரலன்னா ஒரு பெற்றோருடைய நிலைமை எப்படி இருக்கும்? அந்த பெற்றோருடைய மனநிலை எந்த அளவுக்கு சங்கடப்படும்? இதுதான் புதுச்சேரியில அந்த 9 வயது சிறுமிக்கு நடந்த கொடூரம். சாயந்தர நேரம் அந்த 9 வயசு சிறுமி வெளியே விளையாட போயிருக்குது. போன குழந்தை நைட் ஆயும் வரல, 10 மணி ஆயும் வரல, 11 மணி ஆயும் வரல, விடிஞ்சதுக்கு அப்புறம் வரல. அவங்க மறுநாள் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. காவல்துறை அதிகாரிகளும் வந்து தேடுறாங்க, கிடைக்கல. அதுக்கு மறுநாள் 2வது நாளும் தேடுறாங்க, காவல்துறை அதிகாரிகள் தேடுறாங்க, அந்த குழந்தையோட பெற்றோர் ஒரு பக்கம் தேடுறாங்க, குழந்தையோட சொந்தக்காரங்க ஒரு பக்கம் தேடுறாங்க. 2வது நாள் தேடும் போது கிடைக்கல. அப்ப அந்த பக்கத்துல உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் பாக்குறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அந்த குழந்தை அந்த ஏரியா விட்டு வெளியே போகல. ஸோ அந்த ஏரியா கூட தான் இருக்குது அப்படின்ட்டு அந்த ஏரியா கூட தேடுறாங்க. ஒவ்வொரு வீடு வீடா போய் தேடுறாங்க. கபோர்டு, ஃப்ரிட்ஜு, மாடியில வாட்டர் டேங்க் இதெல்லாம் தேடுறாங்க. இந்த கபோர்டுக்குள்ள சில குழந்தைங்க கண்ணாமூச்சி விளையாடும், கபோர்டுக்குள்ள போய் ஒழிச்சிடும், மூச்சு விட முடியாம மயங்கி விழுந்துடும். அந்த மாதிரியாவது எங்கேயா மயங்கி விழுந்து அந்த குழந்தை இருக்காதா, கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். பக்கம் பக்கமா ஒவ்வொரு வீட்லயும் ஃப்ரிட்ஜுக்குள்ள கபோர்டுக்குள்ளதான் போய் தேடுறாங்க. அந்த குழந்தை கிடைக்கல. 3வது நாள் ஆகுது. 4வது நாள் அந்த சிறுமியோட வீட்டுக்கு பின்பக்கத்துல உள்ள ஒரு சாக்கடைக்குள்ள ஒரு சாக்கு முட்டையில அந்த சிறுமியை கண்டெடுக்கிறாங்க. அந்த 9 வயது சிறுமிய ஒரு போர்வையால கெட்டி அந்த சாக்கு மூட்டைகளை போட்டு அந்த சாக்கடைக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. இது யார் இந்த கொடுமையை செஞ்சது அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையில 19 வயது கர்னாஸ் என்ற ஒரு இளைஞரை கண்டுபிடிக்கிறாங்க. அது ஒரு 54 வயது விவேகானந்தா அப்படிங்கிற ஒரு முதியவரையும் கண்டுபிடிக்கிறாங்க. பேரை பாருங்க, விவேகானந்தா. எப்படிப்பட்டவரோட பேரை வச்சிருக்கு பாருங்க, விவேகானந்தா. இந்த 2 பேரும் சேர்ந்துதான் இந்த செயலை செஞ்சிருக்காங்க. அந்த 2 பேருமே காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக கைது பண்றாங்க. கைது பண்ணி முதல் கட்ட விசாரணையில, முதல் கட்ட வாக்குமூலத்துல அந்த கர்னாஸ் என்ற 19 வயது இளைஞன் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த 9 வயது சிறுமிக்கு சாக்லேட்டை வாங்கி கொடுத்து ஆசை வார்த்தைகளை காட்டி அந்த சிறுமியோட வீட்டுக்கு பின்பக்கத்தில் உள்ள வீட்டோட மொட்டை மாடிக்கு அந்த கர்னாஸ் என்ற இளைஞன் கூட்டு போயிருக்கான். மொட்டை மாடியில கூட்டு போய் அந்த சிறுமிக்கு பாலியல் ரீதியா துன்புறுத்திருக்கான். அந்த மாதிரி நேரத்துல அந்த விவேகானந்தா என்ற 54 வயது முதியவர் அங்க வராரு அந்த மொட்டை மாடிக்கு. சரி, வந்த ஆளாவது இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அனுப்பிக்கலாம்ல. அந்த ராஸ்கலும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து பாலியல் ரீதியா அந்த சிறுமிய 9 வயசு சிறுமிய துன்புறுத்திருக்காங்க. அந்த குழந்தை வழியில அலறி இருக்குது, சத்தம் போட்டு இருக்குது. சத்தம் போட கூடாதுன்னு வாயை பூத்தி, சத்தம் போட கூடாதுன்னு வாயை பொத்தி சொல்றதுக்கே சங்கடமா இருக்கு. அந்த குழந்தைய பாலியல் ரீதியா துன்புறுத்திருக்காங்க. இறுதியில் அந்த பொண்ணை கொண்டுட்டாங்க. கொண்டு ஒரு பெட்ஷீட்டை வச்சு கெட்டி ஒரு சாக்கு மூட்டைகளை போட்டு பின்னாடி உள்ள சாக்கடையில கொண்டு போட்டாங்க. போட்டுட்டு அந்த காவல்துறை அதிகாரிகள் தேடும் போது கூடவே தான் தேடி இருக்கானுங்க. தெரியாத மாதிரி, கூடவே நின்று தேடி இருக்காங்க. இறுதியில விசாரணையில இந்த 2 பேரும் தான் பண்ணுனாங்க அப்படிங்கிறது காவல்துறை அதிகாரிகள் கண்டுபிடிச்சு 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. 2வது கட்ட விசாரணையில அந்த கர்னாஸ் என்ற இளைஞன் என்ன சொல்லியிருக்கான்னா, அந்த பொண்ணுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன், ஆசை வார்த்தை காட்டி கூட்டிட்டு போனேன் பின்னாடி உள்ள வீட்டோட மொட்டை மாடியில அப்படின்னு சொல்லியிருக்கான். பின்னாடி உள்ள வீடு யாரோட வீடுன்னு பாத்தீங்கன்னா, அந்த விவேகானந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய 54 வயது முதியவர் இருக்காங்களா, அவனோட வீடு தான் அந்த பின்னாடி உள்ள வீடு. அந்த விவேகானந்தோட வீட்டோட மொட்டை மாடிக்கு தான் அந்த கருணாஸ் என்ற பையன் அந்த சிறுமியை கூட்டிட்டு போயிருக்கான். இந்த விவேகானந்தனுக்கு குடும்பம் பாத்தீங்கன்னா, குடும்பம், பொண்டாட்டி, பிள்ளைங்க எல்லாமே இந்த விவேகானந்தனை விட்டுட்டு போயிருச்சு. இப்படி மொளமாரித்தனம் பண்ணிட்டு தான் யாரு கூட இருப்பா சொல்லுங்க? இந்த குடும்பம் பூரா விவேகானந்தம் விட்டு போயிருச்சு. இந்த விவேகானந்தன் தனியா தான் அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கான். விவேகானந்தனும் அந்த கர்னாஸ் என்ற இளைஞனும் சேர்ந்து போதைப் பொருள் யூஸ் பண்றதாகவும் 2வது கட்ட வாக்குமூலத்துல சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம 2 பேரும் சேர்ந்து ஓரணை சேர்க்கையில அப்பப்போ சேர்வதாகவும் சொல்லியிருக்கான். இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு இடத்துலயும் பாலியல் ரீதியா பெண்களுக்கு ஒரு துன்புறுத்தல் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த பெர்னாண்டா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அவங்களுக்கு ஒரு 28 வயது 30 வயதுக்குள்ள இருக்கும். அவங்களுடைய கணவன் ஒரு 50 வயதுக்குள்ள இருக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்தது ஒவ்வொரு ஊரா இல்ல, நாடா பைக்லயே டிராவல் பண்றாங்க. போய் அந்தந்த நாட்டுல இறங்கி அங்க ஒரு டென்ட் அடிச்சு அங்க உள்ள இயற்கைகளை ரசிச்சு போட்டோ எடுத்து வலைதளங்கள்ல அதை பகிர்ந்துட்டு ஒவ்வொரு நாடா சுத்தி பார்த்துட்டு வர்றாங்க. இப்படி 66 நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இந்த 66 நாடுகள்லயுமே அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படல. 67வது நாடாக இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இந்தியாவுக்குள்ள வந்த உடனே ஜார்க்கண்ட்ல ஒரு நல்ல பகுதியை பார்த்திருக்காங்க, நல்ல இயற்கை சூழலான ஒரு பகுதியை பார்த்திருக்காங்க. இன்னைக்கு ஜார்க்கண்ட்ல தங்கலாம் அப்படின்னு அங்கே ஒரு டென்ட் அடிச்சு அங்க தங்கி இருக்கிறாங்க.
அந்த கணவன் மனைவி 2 பேரும் இரவு நேரத்துல அந்த வழியாக வந்த ஒரு 7 பேர் கொண்ட கும்பல் அந்த 2 பேரையும் பார்த்திருக்காங்க. அந்த கணவனை அடிச்சு ஒரு ஓரமத்தி போட்டுட்டு அந்த பெர்னாண்டா அப்படிங்கிற அந்த பெண்ணை 7 பேரும் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. ஒரு கணவன் கண் முன்னாடி ஒரு மனைவி பாலியல் வன்கொடுமை பண்றானா அந்த மனைவியோட மனநிலை எப்படி இருக்கும், அந்த கணவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எங்கேயோ ஒரு நாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் இப்படி ஒரு நிலைமை ஏற்படுதுன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் வரைக்கும் அவங்க அந்த செய்தியை சொல்லவே இல்லை. ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் அந்த கணவன் வந்து இந்த மாதிரி செய்தி சொல்றாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு இடத்துலையும் பெண்களுக்கான கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் மட்டுமே குற்றங்கள் குறையும். இது சமூக வலைதளத்தில் உள்ளவங்களுடைய கருத்துக்கள் மட்டுமில்ல, பொதுமக்களுடைய கருத்துக்களுமே அதுதான். பொதுமக்களுடைய கருத்துக்கள் மட்டும் இல்ல, ஆதங்கம்னு சொல்லலாம். ஸோ தண்டனைகள் எந்த அளவு கடுமையாக்கப்படுதோ அந்த அளவு குற்றங்களும் குறையும். மீண்டும் ஒரு சந்திப்போம்.